ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான், வெஜிடபிள் கட்லெட். இந்த கட்லெட் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கெலாம் இந்த கட்லெட் பண்ணி கொடுத்திங்கன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதோட நான் ஒரு கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்தா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இஞ்சி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பூண்டை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். ஒரு ஆனியனை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிப்போம். ஒரு கேரட்டை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். காய்கறி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. காயோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுப்போம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அடுப்பு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்பப்போ ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் காய் சேர்க்கும் போதே சேர்த்துருங்க, கரெக்டாக இருக்கும். மசாலா தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம வேக வச்சோம்ல உருளைக்கிழங்கு, கேரட், அது 2த்தையும் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு, காரம் எல்லாமே எல்லா பக்கமும் சேரணும். 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. நமக்கு கையில் எடுத்து உருட்டுற பதத்துக்கு வரணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தாராளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குட்டி பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மாவு ஒரு பக்கம், பிரெட் க்ரம்ஸ் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்லேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் ஜஸ்ட்டு அழகுக்காக நான் ஒரே ஒரு முந்திரி பருப்பு சென்டரில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் படணும், அந்த அளவுக்கு கோட் பண்ணிக்கோங்க. கேப் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ண கட்லெட் எல்லாத்தையுமே ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ பொரித்து நீங்கள் சூடாக சாப்பிட்டுக்கலாம். அதே போல் இது மாதிரி ரெடி பண்ணி நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிட்டோம்னா ஒரு 3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம எடுத்து எப்போ வேணுமோ பொரித்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது போட்ட உடனே நீங்கள் எதுவும் திருப்ப வேணாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஒரு பக்கம் பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்லெட் எல்லாம் உடஞ்சிரும். அப்புறம் அதில் உள்ள மசாலா எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும்.
ஒரு பக்கம் வெந்து 2 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப அதே மெதுவா லைட்டா நம்ம திருப்பி விடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா திருப்பி விடுங்க. உடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் நமக்கு கட்லெட்டா வராது. இப்ப இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் டோட்டலா நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்க கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இத நம்ம இப்ப எடுத்துறலாம். செம்ம சூப்பரான நம்ம வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. சூடா சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க சூடா ஒரு சாஸ் கூட சர்வ் பண்ணி பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இத நீங்க டீப் ஃப்ரை வேணான்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்களுக்குலாம் இது மாரி பண்ணி குடுங்க. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இந்த ரெசிபி எப்படி வந்ததுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.